இப்போ நிறைய பேருக்கு வந்து டாக்டர் பிசிஓடின்னு போனாலே டாக்டர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு மட்டும்தான் சொல்கிறாங்க, ஆனால் எப்படி குறைக்குதுன்னு தெரியல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நெல்லிக்காய் ஒரு அருமருந்து. உங்கள் தொப்பை, வயிறு, இடுப்பு, அந்த கர்ப்பப்பை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட் குறைஞ்சாதான் பிசிஓடியை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குமே நெல்லிக்காய் ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய நெல்லிக்காயை எந்த வகையிலெல்லாம் எடுத்துக்கலாம்? டாக்டர் நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கோம், எங்களுக்கு வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஹாஸ்டலில் இருக்கோம், ஸ்கூலில் இருக்கோம், எங்களுக்கு இதுக்கெலாம் டைமே இல்லை, நாங்கள் வேலைக்கு போகிறோம், அங்கே போய் நாங்கள் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடிச்சிட்ருக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நெல்லிக்காய் பொடி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ காலையில் எம்டி ஸ்டொமக்லேயோ இல்லை 11 மணிக்கும் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 5 கிராம்ஸ் பொடி, நெல்லி பொடியை கலந்துட்டு டீ மாதிரி நீங்கள் குடிச்சிடலாம். இது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை எங்களுக்கு டைம் இருக்குது, டீக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் நெல்லிக்காயை யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், சளியும் பிடிக்காது. எப்படி யூஸ் பண்ணலாம்? நெல்லி வற்றல்ங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு 1-2 நெல்லி வற்றல் மட்டும் போட்டு நல்லா தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு அதில் உங்களுக்கு வந்து அப்படியே கூட சாப்பிட்றலாம். அந்த வற்றலையுமே நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட கருப்பட்டி ஆட் பண்ணி ஒரு டீ மாதிரி மார்னிங்கோ ஈவினிங்கோ குடிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கட் ஹெல்த் பேலன்ஸ்டாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது, மோஷன் ஃப்ரீயாக போகும், அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை டாக்டர் நாங்கள் ஃப்ரெஷ் ஆம்லா எங்களுக்கு நல்லா கிடைக்குது, அதை நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஈவன் கொட்டையோடு கூட நீங்கள் போட்டு அரைக்கலாம். அது கூட வந்து 2 கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் நிறைய பேர் இஞ்சி சேர்க்காம எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நெல்லிக்காயில் வந்து நிறைய கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம எடுக்கும் பொழுது அது கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு வழிவகுத்துரும். அதனால் நம்ம ஆக்சலேட் சால்ட்ஸ் இருக்கக்கூடிய இஞ்சியை சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற தன்மை வந்து குறைஞ்சிரும். அதுக்கு தான் நம்ம இஞ்சியை சேர்த்து எடுக்க சொல்கிறோம். அப்போ 2 நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சால்ட் போட்டு நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாம். அதுவும் உங்களுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்லேயும் குடிக்கலாம், 11 o'clock போலவும் குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸையோ இல்லை நெல்லிக்காய் டீ ஃபார்ம்லையோ இல்லை நெல்லிக்காய் பொடியவோ நீங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக படிப்படியாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனும் குறையும், வீக்கங்கள் நல்லா குறையும், உங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இன்க்ரீஸ் ஆகும், முகத்தில் இருக்கக்கூடிய முடி வளர்ச்சியும் கண்ட்ரோல் ஆகும், ரெகுலர் பீரியட்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே உங்கள் பிசிஓடி பிசிஓஎஸ் சிம்டம்ஸை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும்.